ஸ்டாலினுடைய அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கு. நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன். யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நீங்கள் காசு சம்பாதிக்க மும்மொழியா? மக்களை ஏமாற்றுவதற்கு இருமொழியும்பீங்களா? அங்கேயே இல்லை. மகேஷ் பொய்யா மொழியை வீட்டுக்கு அனுப்புங்கிறேன். நான் அதை மாத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா ஒருத்தர் எதுக்கு மந்திரின்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், ஒரு மொழியப்படின்னு திணிக்கிறது எவ்வளவு தப்போ, படிக்காதேன்னு தடுக்கிறதும் அதே அளவு fascist tendency. We are not fascist, but whereas Mr. Stalin is a fascist. ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் இருக்குன்னா இந்த மொழி பிரச்சனை கையில் மாட்டிட்டு முழிக்கிறது. ஸ்டாலினுடைய அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கு. நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன். ஏன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு? நாங்கள் இருமொழி கொள்கை ஏற்பவர்கள். மூணாவது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. அப்படியா? சன்ஷைன் ஸ்கூலை நீங்கள் சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றணும்னு அங்கே தர்ணா உட்காருங்க. யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். வெறும் தமிழ் ஆங்கிலம் மாற்றணும்னா நான் சமச்சீர் கல்வி தான் நடத்துவேன்னா 800 ரூபா தான் ஃபீஸ் வாங்கலாம். 80,000 வாங்க முடியாது, 1 லட்சம் வாங்க முடியாது. நீங்கள் காசு சம்பாதிக்க மும்மொழியா? மக்களை ஏமாற்றுவதற்கு இருமொழியும்பீங்களா? சரி, நாளுக்கு நாள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு இருக்கிறது. அரசு பள்ளியின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அரசு பள்ளிகளிலே 1500 பள்ளிகளுக்கு மேல் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை, மிடில் ஸ்கூல் வரை மாணவர் எண்ணிக்கை இட் இஸ் இன் சிங்கிள் டிஜிட், 10க்கு கம்மியாக இருக்குது. இதை மூடுறதுக்கு அரசாங்கம் திட்டம் போடுது. மாண்புமிகு முதல்வர், நீங்கள் நாளைக்கு இதை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துலையாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரை 1 டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அங்கேயே இல்லை. மகேஷ் பொய்யா மொழியை வீட்டுக்கு அனுப்புங்கிறேன். நான் மோஸ்ட் இன்காம்பிட்டன்ட் மினிஸ்டர். ஏன் 3.5 வருஷம் 4 வருஷம் பத்தாதா உங்களுக்கு? ஏன் அந்த 9 நம்பர் 8 வகுப்புக்கு ஒரு கிளாஸுக்கு நினைக்காதீங்க, ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட். அதை மாற்றுறதுக்கு துப்பு இல்லைன்னா ஒருத்தர் எதுக்கு மந்திரின்னு கேட்குறேன். எதுக்கு மந்திரி? சரி, எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் உங்கள் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது மாதிரி, கிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. அங்கே இருக்கலாம்னா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடாது? நான் கேட்குறேன், ஒரு மொழியப்படின்னு திணிக்கிறது எவ்வளோ தப்போ, படிக்காதேன்னு தடுக்கிறதும் அதே அளவு fascist tendency. We are not fascist, but whereas Mr. Stalin is a fascist. He wants to prevent people from studying one more language. சரி, இதை விட மோசடி பேர் வழிகளின் அரசாங்கம் இதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் சென்னை மேயர் ஃப்ரான்ஸோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஊடக நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கணும். எதுக்கு? சென்னை சிட்டியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. இஃப் தேர் கேன் பி ஃப்ரெஞ்ச் a foreign language, why not any one of the Indian languages? மிஸ்டர் ஸ்டாலின், tell me, உங்களோட எதேச்சாதிகாரம் ஃபேசிசம் தமிழக மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஏன்னா குழந்தைகள் 6 வயசுக்குள்ள 4-5 லாங்குவேஜஸ் கற்றுக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள். இப்போ எவ்வளோதான்
முக்கினாலும் ஸ்டாலினோட புதுசாக ஒரு மொழி கற்றுக்க முடியுமா? முடியாது. ஆனால் குழந்தைகள் கற்றுக்கும். அதை தடுக்க நீங்கள் யார்? மத்திய அரசாங்கம் ஒன்று ஹிந்தி சம்ஸ்கிருதம் இம்போஸ் பண்ணலையே. அதனால் தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் இதை இஷ்யூ ஆக்க முயற்சி செய்தால் எங்கள் தர்ணா அந்த நான் ஏற்கனவே சொன்ன 45 பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸ்டாலினோட மகள் நடத்துகிற செந்தாமரை நடத்துகிற சன்ஷைன் ஸ்கூலில் இருக்கும். அது இப்போ புதுசாக கூட எங்கேயோ பிரான்ச் ஓப்பன் குரோம்பேட்டில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹிந்தியை சொல்லி பணம் சாப்பிட்றதுக்கு வெக்கமா இல்லையா? உங்கள் திராவிட மாடல் ஆட்சி இவ்வளவு மிருகத்தனமானதாக இருக்குமா? கேவலமானதாக இருக்குமா? நான் கேட்குறேன், மொழியை வச்சு அரசியல் தகுடு திட்டம் பண்ணுற மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, 24 மணி நேரத்தில் இதுக்கு தீர்வு காண உங்களுக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா, திறமை இருக்கா, திராணி இருக்கா? மக்கள்லாம் மிருகங்களா? உங்களுக்கு ஓட்டு வேணும், காசு கொடுத்து ஓட்டு வாங்குவீங்க, அதுக்கப்புறம் மக்களை மதிக்க மாட்டீங்களா? அதனால் அந்த வெள்ளலூர் டவுன் பஞ்சாயத்து மற்றும் அந்த 2 கார்ப்பரேஷன் வார்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி இருந்து டியூஆரை வரி கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக மக்கள் மத்தியில் இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன்.